සියලු ද්වීපය පලා ගියෝය. කඳුද නොපෙනී ගියේය. අහසෙන් මහත් ගල් වර්ෂාවක්ද මනුෂ්‍යයන් පිටට වැස්සේය. එහි එක ගල ටැලන්තයක් පමණ බරය. මනුෂ්‍ය ගල් වර්ෂාවේ පීඩාව නිසා දෙවියන් වහන්සේට අපහාස කළෝය. මක් නිසාද එහි පීඩාව ඊතා මහත්ය. தீவுகள் யாவும் அகன்று போயின, பர்வதங்கள் காணப்படாமற் போயின. தாளந்து நிறையான பெரிய கல்மலையும் வானத்திலிருந்து மனுஷர் மேல் விழுந்தது. அந்த கல்மலையினால் உண்டான வாதை நிமித்தம் மனுஷர்கள் தேவனை தூஷித்தார்கள். அந்த வாதை மகா கொடிதாயிருந்தது. 7 වෙනි පාත්‍රයේ විනිශ්චය ඔච්චරම නෙවෙයි, තව තියෙනවා. ஏழாம் கலசத்தினுடைய வாதை இதோடு முடியவில்லை, இன்னும் இருக்கிறது. මේක ස්ටාර්ටර් එක විතරයි. අර இது ஆரம்பம் மாத்திரமே. අර කෑමට කලින් ජිල්පියක් දෙන්නේ මේක කාලා ඉන්න මහා මෙයින් කෑම එනකන් කියලා. அதாவது சாப்பாட்டுக்கு முன் இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், பிரதான ஆகாரம் வரும் வரையில் இதை சாப்பிடுங்கள். නියම ෂොට් එක වදින්න කලින් මේක පෙරවදනක් විතරයි. භූමිකම්පාවයි ගල් වර්ෂාවයි. சத்தியான அடி விழ முதல்ல சும்மா ஒரு சின்ன அடி, கல்மலையும் இந்த பூமி அதிர்ச்சியும். මෙහෙම අත ගාලා ගහනවානේ. இப்ப கையால தடவி சாத்துறது ஒரு சாத்து இருக்கல. දෙවියන් වහන්සේ බාබිලෝනට දෙන්න යන්නේ අත ගහලා දෙන්න යනවා ෂොට් එක. இப்படிதான் பாபிலோன் குலம் கண்ணத்தை தடவி சட்டாரண்டு விடும். අත ගාන ටික තමයි අපි කියුවේ දැන්. இந்த தடவுறது இருக்கல்ல, இந்த தடவுறதை தான் இப்ப வாசித்தோம். අත ගාන එකම මෙහෙමனா. தடவுறதே இப்படி என்றா ගාන එක කොහොමද ඒවිද? அடிக்கிறதே எப்படி இருக்கவோ தெரியாது.